26 शुक्लकृष्णे गतिह्येते जगतः शाश्वते मते एकया यात्यनावृत्तिम् अन्यया वर्तते पुनः. ஸோ அந்த ரெண்டு மார்க்கத்தோட பேரை வந்து நம்மளுக்கு இந்த ஸ்லோகத்தில் தான் கிருஷ்ணர் ஆக்சுவலாக சொல்லவே சொல்கிறார். நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியுங்கிறதுனால நாம் அந்த பேரை அங்கேயே பார்த்தோம். ஏதே கதி சுக்ல கிருஷ்ணே. ஸோ இந்த ரெண்டு வழிக்கும் என்ன பேர்? ஒன்று சுக்லகதி, இன்னொன்று கிருஷ்ணகதி. ஆர் சுக்ல மார்க்கம் கிருஷ்ண மார்க்கம், இல்லைனா தேவயானம் போட்டுக்கலாம், இன்னொன்று பித்ருயானம். சுக்லகதிக்கு பேர் தேவயானம், கிருஷ்ணகதிக்கு பேர் பித்ருயானம். எப்போ வந்து இந்த ரெண்டு வழியும் கிரியேட் ஆச்சு, இந்த ரெண்டு மார்க்கமும் எப்போலேருந்து இருக்குது, எப்போ எக்ஸிஸ்டன்ஸுக்கு வந்தது? ஜகதா சாஸ்வதே மதே. எப்போ இந்த ஜகத் உருவாச்சோ, எப்போ இந்த யூனிவர்ஸ் சிருஷ்டியாச்சோ அப்போலேருந்தே இந்த வழிகளும் வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறேன். அலாங் வித் தி கிரியேஷன் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஏன்னா கிரியேஷனோடு சேர்ந்து தானே நமக்கு வேதமும் வந்தது. வேதத்தில் தான் நம்மளுக்கு இந்த வழிகள் பற்றியும் வந்து சொல்லப்படுறது. ஏன்னா கிரியேஷனோடு சேர்ந்து எல்லா ஜீவராசிகள் எல்லாமே வந்து ஒன்றா வந்திருக்கு. இதுக்கப்புறம் அது, இதுக்கப்புறம் அது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்மளுடைய, அதாவது எல்கேஜி பாடம் அதெல்லாம். ஸோ எப்படி இப்போ கனவில் இப்போ ஒன்று ஒன்றா வருமா? ஃபஸ்ட்டு நம்ம கனவு காண்றல்னு வச்சுக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி எங்கேயோ ஷாப்பிங் மால் போகிற மாதிரி கனவு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஆகாசத்தை க்ரியேட் பண்ணுவோம். அப்புறம் ஆகாசத்துலேருந்து வாயு வரும், வாயுலேருந்து ஜலம், ஜலம்லேருந்து கரெக்டாக வாயுலேருந்து அக்னி, அக்னியிலேருந்து ஜலம், ஜலம்லேருந்து பிருத்திவி, அப்புறம் அந்த பிருத்திவியில் வந்து மண்ணெல்லாம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரு செங்கல் சூளையில் போய் செங்கல் எல்லாம் பண்ணி அப்படி ஒன்று ஒன்றா வருமா கனவில்? எப்படி வரும் கனவு? அட் அ டைம் எல்லாமே எப்படி அப்பியர் ஆகுதோ அதே மாதிரி தான் இந்த கிரியேஷனும் அட் அ டைம் எல்லாமே வந்து வந்தது. அப்போ வேதமும் வந்தது, எல்லா ஜீவராசிகளும் வந்தது. அப்போ தானே இந்த ஜீவராசிக்கு வேதமும் கூடவே வந்திருந்தால் தான் அதை படித்து எப்படி வாழணும், எப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறதை வந்து தெரிஞ்சுக்க முடியும் இல்லையா? ஸோ கிரியேஷனோடு சேர்ந்து இந்த ரெண்டு மார்க்கமும் கூட வந்தது. எப்போ இந்த ரெண்டு மார்க்கமும் அழிஞ்சு போகும்? எப்போ கனவு கலையிறதோ, அப்போ எப்படி என்டையர் யூனிவர்ஸ் வந்து கலைஞ்சு போய்டுறதோ அது மாதிரி பிரளயம் பொழுது இந்த என்டையர் யூனிவர்ஸ் அதோட அந்த மார்க்கம் எல்லாம் வந்து டிஸ்ட்ராய் ஆகிடும். இப்போ மறுபடியும் எப்போ ரெண்டு மார்க்கம் வரும்? மறுபடியும் அடுத்த சிருஷ்டி வரும் பொழுது அந்த ரெண்டு மார்க்கமும் வரும். ஸோ மாற்றி மாற்றி மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி தான் இந்த வழியும் மேனிஃபெஸ்ட் ஆகும், அன்மேனிஃபெஸ்ட் ஆகும். ஏகையா அனாவிருத்திம் யாதி. இதில் ஒரு ரூட்டை ஃபாலோ பண்ணுறது மூலமாக, ஏகையா ஒன்றை ஃபாலோ பண்ணுறது மூலமாக என்ன கிடைக்கிறது? அனாவிருத்திம் யாதி. அனாவிருத்திம்னா என்ன? என்ன ரூட்டு? திருப்பி வராத ரூட் எது? சுக்லகதி. ஸோ அந்த சுக்லகதியை சூஸ் பண்ணி ட்ராவல் பண்ணுறது மூலமாக இந்த உபாசகர் பிரம்மலோகத்தை அடைஞ்சு முக்தியை அடைகிறார். அந்யயா, அந்யயான அர்த்தம்? தி அதர் ரூட் அப்படின்னு அர்த்தம். அது என்னது? கிருஷ்ணகதி. ஸோ அனாவிருத்தின்னு சொன்னால் கிரமமுக்தி அப்படின்னு போட்டுக்கணும், திருப்பி வராத டெஸ்டினேஷன். அந்யயா அப்படின்னு சொன்னால் கிருஷ்ணகதி. ஸோ ஆவர்த்தே புனஹா, மறுபடியும் அந்த பர்சன் திருப்பியும் வந்து தான் ஆகணும். ஸோ உபாசனாலாம் பண்ணலை அப்படின்னா, இந்த பர்சன் உபாசனா பண்ணலைன்னா ஸ்வர்கலோகத்துக்கு எப்படி போகிறார் இவர்? நிறைய கர்மாஸ் வந்து நிறைய நோபல் ஆக்ஷன்ஸ் பண்ணியிருக்கார், நிறைய குட் சொசைட்டிக்கு நிறைய வந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்கார், நிறைய பூஜை எல்லாம் பண்ணியிருக்கார். அதனால அவர் வந்து ஸ்வர்கலோகத்துக்கு போகிறார். ஆனால் என்ன மைனஸ் பாயிண்ட்? புனகா ஆவர்த்ததே, மறுபடியும் அவர் வந்து ஆகணும். இப்போ இந்த ரெண்டு ஸ்லோகமும் ஜென்ரலாக வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், சில பேர் இதை எப்படி தப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடுவா அப்படின்னா, உத்தராயணத்தில் போனால் தான்
பகவானை வந்து அடைய முடியும், அப்புறம் நான் தட்சிணாயத்தில் போனால் அடைய முடியாது அப்படின்னு வந்து சில பேருக்கு வந்து தப்பான அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டுரும். இப்போது யாரோ ஒரு திருடன் இருக்கான்னு வச்சுக்கோங்க, பயங்கர வந்து இப்போ ஒரு பொலிட்டீஷியனே இருக்கான்னு வச்சுக்கோங்க, பயங்கர அராஜகம்லாம் பண்ணுறான். அவள் உத்தராயணத்தில் போனால் பகவான் அடைஞ்சிருவாள் அவள். அப்புறம் ஒரு நல்ல சாது, ஒரு ரிஷி முனி மாதிரி இப்போது இந்த காலத்தில் வாழற ஒரு சாது சன்னியாசி, அவள் தட்சிணாயத்தில் போனால் பகவானை அடைய மாட்டாளா? அப்போ இந்த உத்தராயணம் தட்சிணாயனம் அப்படிங்கிறது வந்து இந்த காலத்தை இங்கே ரெஃபர் பண்ணலை, ஆனால் அது தேவதாவுடைய பேர் அப்படின்னு நாம் வந்து அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண. அப்புறம் கிருஷ்ணர் என்ன சொன்னார், உத்தராயணத்தில் சுக்ல பக்ஷம் வேறு சொல்லியிருக்காரு. இப்போ யாராவது உத்தராயணத்தில் கிருஷ்ண பட்சத்தில் செத்து போனால் என்ன ஆகும் அவளுக்கு இல்லையா? அதனால இது வந்து அந்த டைமை வந்து ரெஃபர் பண்ணலை, இதெல்லாம் வந்து தேவதாவோட பேர் அப்படிங்கிறதையும் நாம் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்.